வணக்கம். ரொம்ப லேட்டாக ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச வந்திருக்கேன். எப்போவுமே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உடனுக்குடனே சொல்லுவேன். இன்னொன்று என்னென்னா, எல்லா குரல்கள் வரும்போது எல்லா பக்கத்துலேருந்தும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது என்னால் முடிஞ்ச ஒரு சிறு துரும்பையாவது என் பக்கத்துலேருந்து நகர்த்தணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் இந்த விஷயத்தில் உண்மையிலேயே எனக்கு ஒரு கடந்த 15-20 நாளாக ரொம்ப நிறைய வேலைகள், அதனால் நான் அதிகமாக சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்காம விட்டதுனால தான் இப்போ ஒரு 2-3 நாளாக இதை பற்றி தெரியும் போது நான் இப்போ கேட்டது. இன்னைக்கு காலையில் நான் ஷூட்டிங் வரும்போது இதை தொடர்ச்சியாக 2 நாளாக கேட்டுட்டு தான் இருக்கேன். இதுக்காக ஒரு காணொளி பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய ஷூட்டிங்கில் உடனே வரணும், ரெடி ஆகணும்னா அந்த ஒரு அலங்காரத்தோடு அந்த வீடியோ பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் தள்ளி போட்டேன் நேற்றெல்லாம். பட் இன்னைக்கு காலையில் அதை கேட்டப்போ என்னால் ஒரு பொண்ணாவோ ஒரு தாயாவோ ஒரு மனுஷியாவோ என்னால் அதை காது கொடுத்து கூட கேட்க முடியல. ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சுட்டேன். சத்தியமா தாங்கவே முடியல. இன்னும் எத்தனை பெண்களை பலி கொடுக்க போறோம், எத்தனை உயிர்களை இந்த மாதிரி மோசமான ஒரு சம்பவத்துல இழக்க போறோம் அப்படின்னு தெரியல. அது கொஞ்சம் ரொம்ப வலியா இருந்தது. இறப்பு இங்க எல்லாருக்கும் நடக்கிற ஒண்ணுதான். இந்த கொலை இதெல்லாம் கூட நம்ம நிறைய என்னன்னா, நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழறோம், எல்லா கர்மமும் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். ஆனா சில சம்பவங்களை நம்மளால கடந்து போகவே முடியாது. ஏன்னா அதனுடைய பாதிப்பு நம்மளை ரொம்ப அதிகமா தாக்கும். இந்த கொல்கத்தா சம்பவத்துல என்னால அது காது கொடுத்து கூட கேட்க முடியல. அந்த உயிருக்கு அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும், அந்த பெத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க கூட என்னால முடியல. ஒரு பொண்ணோட உடம்ப இவ்வளோ சிதைக்க முடியுமா? அது பெண் ஆண் அந்த பாகுபாடே நான் சொல்லலைங்க. ஒரு உயிர், அந்த உயிரை இவ்வளோ சிதைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோட கோபம் எல்லாம். எவ்வளோ ஆத்திரமா வருதுன்னா, நிர்பயால ஆரம்பிச்சு ஹாசினில ஆரம்பிச்சு எல்லாமே இன்னும் ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இங்க முற்றுப்புள்ளியே இல்லை. அதுவும் இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த தொழில்கள், சிறந்த அது தொழில்னு சொல்ல முடியாது, அது ஒரு வரமான விஷயம் அப்படின்னா கல்வியை கொடுக்கிற ஆசிரியர்களும் உயிரை காப்பாற்றுற மருத்துவர்களும் தான். அந்த ரெண்டு ஒரு இடத்துல இவ்வளோ கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஒரு உயிரை இன்னொரு உயிர் எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தாங்கவே முடியல. இப்போ நமக்கு தெரியும், கொஞ்ச நாள் முன்னாடி கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அதை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லா இடத்துல இருந்தும் போட்டிருந்தோம். நம்ம சேனலில் கூட நான் அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் கொடுத்துட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் எடுக்கணும்னு மெயில் வந்தது. எனக்கு புரியலங்க. நான் இந்த காணொளி கூட நான் நினச்சேன், என்னோட சேனலில் இல்லாமல் இன்னொரு சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நான் பேச போகிறேன். எனக்கு கமர்ஷியலாக சம்பாதிக்கிறதோ இல்லை அலங்காரமாக இருக்கிறதோ என்னோட இன்டென்ஷனே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு எது தடையாக இருக்கோ அது எனக்கு வேண்டான்னு நான் நினைப்பேன். ஏதோ ஒரு உந்துதல், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போறதுனால தான் இந்த ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அது உண்மை. ஆனால் அதை தாண்டி நான் கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சேனலை உருவாக்கி அதில் யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஒருத்தர் 2 பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தருக்கு அது புரிஞ்சா போதுங்கிற ஒரு மனநிலைக்கு நான் இதெல்லாம் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு டாக்டர் பேசினதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணால் நடக்கட்டும், பரவாயில்ல, என் சேனல்லையே நான் இதை போடுறேன் அப்படின்னு தான் நான் இப்போ இதை பண்ணிட்டு இருக்கேன். இப்படிங்க ஒரு பொண்ணை காலை 2ஆ கிழிச்சு முதுகு மேலே நடந்து வயிற்றுல ஏறி நடந்து பல்லெல்லாம் உடைச்சி கண்ணெல்லாம் உடைச்சி நெஞ்சு மேல நின்று இப்படி பண்ண முடியும்?
இப்போ அந்த மாதிரி பண்ற மிருகங்களுக்கு ஏன் விசாரணை வைக்கிறாங்க? என்னோட பெரிய ஆதங்கம் இந்த காணொளியோட அடிப்படை விஷயமே என்னன்னா, எதுக்காக விசாரணை வைக்கிறாங்க? இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு அப்படின்னா அவங்கள பத்தின விஷயங்களை அவங்க தெரிவிக்கிறதுக்காக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க, டிவி சேனல் ஆரம்பிக்கிறாங்க. இது பல வருஷங்களே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு கல்லூரி நிர்வாகமோ இல்லை ஒரு பள்ளி நிர்வாகமோ அவங்களுக்கு எதுக்காக பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் வேணும்னு நான் கேட்கிறேன். அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால தானே அவங்க ஈஸியா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய சட்ட நியதி. அதே சமயத்துல அந்த ஒரு காரணத்தையே காரணமா வச்சுக்கிட்டு எத்தனை குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுக்கிட்டே இருக்க போறாங்க. சமீபத்துல நம்ம ஒரு படம் பார்த்தோம், அதை பத்தி நிறைய ட்ரால் பண்ணியிருக்கோம், நிறைய கிண்டல் பண்ணியிருக்கோம். ஆனா அதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு சோசியல் மீடியால இருந்து 20 வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போன ஓடி போன தாத்தாவை ஒரு சோசியல் மீடியால ஒரு ட்ரெண்ட் பண்ணி திரும்ப கொண்டு வர முடியும்னு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம்ங்கிறது, எவ்வளவு பவர்ஃபுல். அதை வச்சு நம்மளால ஒரு புது சட்டத்தை உருவாக்க முடியாதா? என்னோட குரல் கூட ஒண்ணுமே இல்லைங்க. நான் இந்த பிரபஞ்சத்துல ஒரு தூசு, ஒரு புள்ளி கூட கிடையாது. ஒரு தூசை விட ரொம்ப சின்னவனா. என்னால எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனா என்ன மாதிரி நிறைய குரல்கள் சேரும்போது அங்க ஏதாவது பண்ண முடியும். ஒரு துளி எதுவுமே நிறைக்காது, ஆனா துளி துளியா விழும்போது அது குடம் தண்ணியா மாறும்ல. அந்த ஒரு நம்பிக்கையிலையும் ஆதங்கத்திலையும் தான் நான் இதை பேசுறேன். எனக்கு தாங்கவே முடியலைங்க. ஒரு விஷயத்துக்காக நம்ம குரல் கொடுக்கிறோம், கொஞ்ச நாள் அதை பத்தி பேசுறோம், அதுக்கப்புறம் அதை மறந்துடுறோம். திரும்ப ஒரு கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ கொல்கத்தா விஷயம் மறக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணகிரியில ஒரு 12 வயசு பொண்ணை ஒரு பிடி மாஸ்டரே வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க, செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி. அதை ஒரு டீச்சர்ஸ் மறைச்சு, அந்த ஸ்கூல் மறைச்சு, அந்த குழந்தைக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை வெளியில வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 12 குழந்தைங்க திரும்ப வெளியே வந்து சொல்றாங்க. அப்போ வெளியே வந்த 12 குழந்தைகள் பெற்றோர்கள் தைரியமானவங்க, ஆனா வெளியே வராத எத்தனை குழந்தைகள் அங்க இருப்பாங்க. இது இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா ஸ்கூலுங்கிறது வந்து அறிவு கண்ணை திறந்து குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை போதிச்சு அனுப்புற ஒரு குருகுலம். அங்கேயே வந்து தவறுகள் நடக்கிறதோ, அங்க ஆசிரியர்களா இருக்கிறவங்களே அதை வந்து மறைக்கிறதோ, இது பள்ளியில ஆரம்பிச்சு கல்லூரியில இன்னும் அதிகப்படியா ஒரு தவறு நடக்கிறத ஒரு மாணவி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களே அந்த இடத்துல வச்சே கொல்றது எவ்வளோ பெரிய. எனக்கு அதை கேட்கும் போது எவ்வளோ விஷயங்கள் மூளையில ஓடுதுங்க, எவ்வளோ விஷயங்கள் ஓடுது. அந்த பொண்ணை கொல்லணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வெளியில சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன தைரியம் இருந்தா அந்த கல்லூரியில, அந்த மருத்துவமனையில, அங்க இருக்கிற ஒரு ஆடிட்டோரியத்துல வச்சு கொன்னிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பயம் கூட இல்லை. இங்க நடந்தா இது ஒரு இஷ்யூ ஆகும், வெளியில தெரியும், வெளியில எல்லாரும் கேட்பாங்க, இவ்வளவு கொடூரமா கொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக நீங்க வந்தீங்கன்னா இப்படிதான் கொடூரமா கொல்லுவோம் அப்படின்னு. ஒரு கொலைகாரனுக்கு தைரியம் இருக்குங்க. அவன் பதிய வைக்கிறான், என்ன நீ எதிர்த்தீன்னா நான் உன்னை இவ்வளவு கொடூரமா கொல்லுவேன், அடுத்து ஒருத்த வரவே கூடாதுன்னு அவன் தைரியமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான், தைரியமா ஒரு விஷயத்த பதிய வைக்கிறான். இது ஏன் நம்ம நாட்டு சட்டத்துக்கு இல்லை? இது நடந்ததுன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு ஏன் ஒருத்தருக்கு கூட நீங்க பயம் காட்ட மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒருத்தர் கூட அந்த மாதிரி கொடூரமா கொல்ல மாட்டேன்றீங்க? உயிர் எல்லாமே ஒண்ணுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க சித்திரவதை பண்ணி கொள்ளணுங்கிறது எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஆனா ஒருத்தனை விடும்போது அவன் இன்னொருத்தனுக்கு உதாரணம் ஆகிறான். நீங்க நல்ல உதாரணங்களை இங்க விதைக்கிறதே இல்லை, இந்த மாதிரி தவறான உதாரணங்களை தான் விதைச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு புரிய வந்தது இவ்வளவுதாங்க. நான் ரொம்ப ரொம்ப முட்டாள். உங்களோட பார்வைக்கு நான் ஒரு நடிகைனா அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவ ஒரு முட்டாள், இப்படிதான் நினைப்பீங்களா? எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். நான் இங்கிருந்து பேசலைங்க, இங்கிருந்து பேசுறேன், உணர்வு பூர்வமா பேசுறேன், அறிவு பூர்வமா பேசலன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அறிவு இருக்கிறவங்க சிந்திங்க. ஒரு கொலைக்காரன் தன்னுடைய ஸ்டாண்ட ஸ்ட்ராங்கா பதிவு பண்றான். இப்படி பண்ணுவோம், இந்த இடத்துலயே பண்ணுவோம், எங்களை
பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய அறிவும் பெரிய அந்த ஸ்ட்ராங்கான என்ன சொல்றது பவரும் வச்சிருக்கிறவங்க ஏன் சொல்லக்கூடாது? நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? யாரை காப்பாற்ற போறீங்க? இப்போ எங்க வீட்டுல எந்த தவறும் பண்ணாதவங்க இருக்கும்போது என்னால தைரியமா முன்னெடுத்து வர முடியும். ஏன்னா நாளைக்கு நோண்டி யாரையும் கூப்பிட்டு தண்டனை கொடுத்துருவாங்கன்ற பயம் இல்லாத போது தைரியமா வந்து பேச முடியும். நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? யாரை காப்பாற்றணும்? யாருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு இதை மறைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இது எப்படி இருந்தாலும் சொல்றாங்க, ஒரு பொண்ணோட சாபம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நாட்டில் நிறைய இந்த சுனாமி வருது, திடீர்னு வந்து என்னென்னமோ நேச்சுரல் கிளைமேட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவோ நடக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் சொல்லுவாங்கல்ல, ஒரு பொண்ணோட சாபம் சும்மா விடாது, ஒரு உயிரோட சாபம் சும்மா விடாதுன்னு. நீங்கள் இப்படி நாட்டில் அழிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நாடு எப்படிங்க சுபிக்ஷமா இருக்கும்? இப்போ சென்னையில் நடந்தால் சென்னையில் வந்து குரல் கொடுக்கணும், தமிழ்நாட்டில் நடந்தால் தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. உயிர் எங்கே இருந்தாலும் குரல் கொடுக்கலாம். ஏன்னா அங்கே நடந்தது இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறது இல்லை, நடந்துட்டு தான் இருக்கு. இதே போரூரில் நடந்தது இல்லை, இங்கே நடந்தது. எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நாம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கோம். போதும் வேடிக்கை பார்த்தது. எவ்வளோ போர் அடிக்கலையா உங்களுக்கு இப்படி உட்காந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு? தயவு செய்து வந்து கலந்துக்கோங்க, முன்னெடுங்க. உங்ககிட்ட மொபைல் இருக்கு, எல்லாரும் பேசுறீங்க, எல்லா விஷயமும் சொல்றீங்க. எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வந்து மொபைல்ல எடுத்து ஷூட் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்கீங்க. அத்தனை பேரும் ஒரு சின்ன வீடியோ பண்ணுங்க ப்ளீஸ். அத்தனை பேரும் ஒரு சின்ன வீடியோ பண்ணுங்க. நான் திரும்ப அதான் சொல்வேங்க, இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து எதை வேணா பண்ண முடியும். உலகத்துல இருக்கிற எந்த மூலையில இருக்கிற எதை வேணா நம்மளால மாற்ற முடியும். ஆனா அந்த குரல் ரொம்ப வலுவானதா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம பணம் வாங்கிட்டு எவ்வளவோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம். ஒரு மாத்திரைக்கு, ஒரு நகைக்கு, ஒரு புடவைக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்றோம். இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண வேணாம். இன்னைக்கு அங்க நடக்கிறது நாளைக்கு இங்க நடக்கும், நம்ம வீட்டுல நடந்துரும்ன்ற பயம் இருக்கணும். பெண் குழந்தைகள் இருந்தா மட்டும்தான் இது பயப்படணும்னு அவசியம் இல்லைங்க. நாளைக்கு ஏன் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது பொண்ணா இருக்கும். அந்த நேரத்துல நான் குரல் கொடுக்க முடியாம போகலாம். இங்க யாருக்கும் இனி ஒரு வேதனை நடக்கவே வேண்டாம். தாங்க முடியலங்க. என் காது பட சொல்றாங்க, ஒர்க் பண்ற ஒருத்தர் சொல்றாங்க, ஐயோ என் பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறா, இது பண்றான்னு ஆசைப்படுறா, வெளியே விடுறதுக்கே பயமா இருக்கு, நான்லாம் நிறுத்திடுவேன். எனக்கு அவ்வளோ ஷாக்கா இருக்கு. என்ன இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் இல்லை, படிக்க வைங்க, பொண்ணு படிக்க வைங்க அப்படின்னு சொல்றோம். இங்க பொண்ணுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு கிடையாதுங்க, வெளியில இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா இது நீங்க சட்டங்களை கடுமையாக்காத வரைக்கும், தண்டனைகளை கடுமையாக்காத வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும். தயவு செய்து நீதிமான்கள் உங்க காது கேட்டுச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. இவ்வளோ இதுவா பேசுறேன்னு என்ன வேணா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்ததுன்னா இங்க அறிவுன்னு அறிவே இல்லாம நடக்கிறத விட கொஞ்சம் மனசை திறந்து மனசாட்சியோட செயல்படுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த யூடியூப்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராவது ஒரு 10 பேர் ஒரு வீடியோ பண்ணி போடுங்க. இது சம்பந்தமா குரல்கள் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கேட்கட்டும். என்னால முடிஞ்சது அந்த உயிருக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியல. ரொம்ப காலங்கத்தால ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வேதனையா இருந்ததுங்க அதை பார்க்கும்போது. தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது உதவி பண்ணுங்க. உங்க கால்கள்ல விழுந்து கேட்டுக்கிறேன். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவுதான்.